அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். ஆசிரியர் பொதுமாறுதல் கலந்தாய்வு 2026 நேற்றைய முன்தினம் தொடக்க கல்வித்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக கலந்தாய்விற்கான செயல்முறைகள் மற்றும் கலந்தாய்விற்கான அட்டவணை வெளியிடப்பட்டது. நேற்றைய தினம் திருத்தப்பட்ட அட்டவணை வெளியிட்டிருந்தாங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் சுருக்கமாக கலந்தாய்விற்கான விதிமுறைகள் மற்றும் நாம் எவ்வாறு எமிஸ் மூலமாக விண்ணப்பிப்பது உள்ளிட்ட தகவல்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். 15/6/2026 வருகின்ற திங்கட்கிழமை முதல் 22/6/2026 மாலை 6 மணி வரை எமிஸ் இணையதளம் இண்டிவிஜுவல் லாகின் ஐடி வழியாக விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நம்ம இப்போவே என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய இண்டிவிஜுவல் லாகின் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி உங்களுடைய பயோடேட்டா எல்லாமே சரியாக இருக்குதா அப்படிங்கிறத இப்போவே நீங்கள் எல்லாருமே செக் பண்ணணும். பயோடேட்டாவில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய நேம் சரியாக இருக்கா, டேட் ஆஃப் பர்த் தான் முக்கியமான பகுதி. அந்த டேட் ஆஃப் பர்த் சரியாக இருக்கா, டேட் ஆஃப் ஜாயினிங் கரெக்டாக இருக்கா, இல்லை நீங்கள் ஏற்கனவே ட்ரான்ஸ்ஃபர் மூலயமாக வேறு பள்ளியிலிருந்து புதிதாக பணிபுரியக்கூடிய பள்ளிக்கு வந்திருந்தீங்கன்னா அந்த டேட் ஆஃப் ஜாயினிங் சரியாக இருக்கா, உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் அது சரியாக இருக்கா உள்ளிட்ட அதில் இருக்கக்கூடிய எல்லா தகவல்களுமே செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணும்போது ஏதாவது பிழைகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் ஸ்கூல் லாகின் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி டீச்சர் ப்ரொஃபைலுக்கு நீங்கள் சென்று அதில் உங்கள் நேமில் என்னென்ன திருத்தங்கள் மேற்கொள்ளணுமோ நீங்கள் தாராளமாக திருத்தங்கள் மேற்கொண்டு சமர்ப்பித்த பிறகு மீண்டும் உங்களுடைய எமிஸ் லாகின் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி இந்த கலந்தாய்விற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய டீச்சர்ஸ் நேற்று தினமே சொன்னாங்க, இதில் எதுவும் எங்களால் கரெக்ஷன் செய்ய முடியல அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. எமிஸ் டீம்கிட்ட இதை சார்ந்த கோரிக்கைகள் பல்வேறு ஆசிரியர்கள் தரப்பில் கொடுத்துருந்தாங்க. அவங்க ரிப்ளை கொடுத்தாங்க, இல்லை இப்போதைக்கு நாங்கள் அதை சரி செஞ்சிட்டோம் அப்படிங்கிறத நமக்கு மெசேஜ் மூலமாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி ஏதாவது உங்களுக்கு கரெக்ஷன் செய்ய முடியல அப்படின்னா உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்கிட்ட சொல்லி அதற்குரிய நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுப்பாங்க. விதிமுறைகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு இந்த ஓராண்டு பணிபுரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை அப்படிங்கிறத மிக தெளிவாக குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது பொது மாறுதல் கலந்தாய்வு மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்க. மனமொத்த மாறுதல் இந்த கலந்தாய்வுலாம் நிறைவு பெற்ற பிறகு அதற்கான செயல்முறைகள் வெளியிடுவோம் அப்படிங்கிறத நமக்கு குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூலில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுமே இந்த கலந்தாய்வில் பங்கேற்கலாம் அப்படிங்கிறதுமே நமக்கு குறிப்பிட்டு அதாவது இதில் வெளிப்படையாக நமக்கு இதில் தெரியல, இருந்தாலுமே அதற்கு மோஸ்ட்லி உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிஎம்எஸில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸுமே இந்த கலந்தாய்விற்கு விண்ணப்பிக்கலாம். அதே போல் இப்போ நிறைய டீச்சர்ஸ் கேட்டிருந்தாங்க, டிஆர்பி ரேங்க் நம்பர் அடிப்படையாக வைத்து நமக்கு சீனியாரிட்டி லிஸ்ட்டு வெளியிடுவாங்களான்னு கேட்டிருந்தாங்க. இல்லை, அதாவது இப்போ ஏதாவது ப்ரியாரிட்டி இருக்குன்னா அவங்க அந்த வரிசைப்படி தான் நேம் வரும். இல்லை ப்ரியாரிட்டி எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டேட் ஆஃப் ஜாயினிங் பார்ப்பாங்க. டேட் ஆஃப் ஜாயினிங் சேமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு தான் நமக்கு சீனியாரிட்டி லிஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். டிஆர்பி ரேங்க் நம்பரை வச்சு நமக்கு சீனியாரிட்டி லிஸ்ட் இந்த கலந்தாய்விற்கு அந்த முறைப்படி வெளியிட மாட்டாங்க. அதே போல் நம்ம எப்படி நம்மளுடைய இண்டிவிஜுவல் லாகின் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயோ இல்லை சிஸ்டம்லேயோ emis.tnschool.gov.in எமிஸ் நீங்கள் டைப் பண்ணாலே முதல் லிங்க்லேயே கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூல் லாகினை பயன்படுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். இதில் உங்களுடைய இண்டிவிஜுவல் எமிஸ் ஐடியை கட்டாயமாக எல்லோரும் கொடுங்க. 10 டிஜிட்டில் இருக்கக்கூடியது. பாஸ்வேர்டு மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும். உங்களுடைய மொபைல் நம்பரில் ஃபஸ்ட்டு 4 டிஜிட் அட்டு உங்களுடைய இயர் ஆஃப் பர்த் தான் சொல்லியிருப்பாங்க. கொடுத்து உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். அதில் அந்த 3 லைன் இருக்கும். அதில் அந்த மெனு பாரில் அந்த 3 லைனை டச் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இது எல்லாமே எனேபிள் ஆகும். அதில் நீங்கள் 3ஆவதாக இருக்கக்கூடிய அட்மின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். அட்மினை ஜஸ்ட்டு அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம், அப்ரூவல்ஸ், அட்மின் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் முதலாவதாக ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும். ப்ரீ செலக்ட் வேக்கன்சின்னு இருக்கும். வேக்கன்சிஸ் சேலஞ்ச், சீனியாரிட்டி சேலஞ்ச், மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன், யூனிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன்லாம் எனேபிள் இருக்கும் நமக்கு. இப்போ நீங்கள்
ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் வந்து செய்ய போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் முதலாவதாக இருக்கக்கூடியது வந்து கிளிக் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜில் இது மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் இருக்கிறது என்ன வரும். நமக்கு கலந்தாய்வு, தாங்கள் கலந்து கொள்ளவிருக்கும் கலந்தாய்வுகளை தேர்வு செய்யும்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வித்தின் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட், இல்லை நீங்கள் செகண்டரி கிரேட் டீச்சராக இருந்தீங்கன்னா என்னென்ன நீங்கள் ஒன்றியத்துக்குள்ளார இல்லை வருவாய் மாவட்டத்துக்குள்ளார மாவட்ட விட்டு மாவட்டம் மாறுதல் எல்லாமே நீங்கள் தனித்தனியாக விண்ணப்பிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்ததுன்னா தனித்தனியாக விண்ணப்பிங்க. இல்லை ஒரே இதில் வந்து நீங்கள் எல்லாம் விண்ணப்பிக்கிற மாதிரி ஆப்ஷன் காமிச்சாங்கன்னா நீங்கள் ஒரே இதில் வந்து விண்ணப்பம் செய்யலாம். அது வந்து நமக்கு மண்டே தான் எனேபிள் ஆகும். அதில் பார்த்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது ஒவ்வொரு முறையும் அந்த முறைகள் வந்து மாறுது. அதனால் முடிந்த அளவுக்கு ஒரே அப்ளிகேஷன் செய்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி நீங்கள் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அகைன் சப்மிட் முடித்ததுக்கப்புறம் அடுத்தது வந்து நீங்கள் விண்ணப்பித்து எல்லாமே நீங்கள் வந்து உரிய இடத்துக்கு வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஆசிரியர் நியமனம் பெற்ற பயிற்று மொழி வகை, அதை நீங்கள் தமிழ் வந்து தேர்வு செஞ்சுக்கலாம். ஆசிரியரின் அடையாள எண் எமிஸ் ஐடி நம்பர் எனேபிள் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வந்திருக்கும், செக் பண்ணிக்கிங்க. ஆசிரியரின் பெயர் வந்திருக்கும், கைபேசி எண், ஜெண்டர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். தற்போது வகிக்கும் பதவியின் பெயர் அதுவுமே டிஃபால்ட்டாக இருக்கும். எந்த பாடம் எடுப்பதற்காக நியமிக்கப்பட்டவர் அதுவுமே டிஃபால்ட்டாக இருக்கும். தற்போது பணிபுரியும் பள்ளியின் யுடைஸ் நம்பர் அதுவுமே டிஃபால்ட்டாக இருக்கும். டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஆசிரியராக முதலாக பணியில் சேர்ந்த நாள் இருக்கும். IFHRMS நம்பர் இருக்கும். DDO கோடு என்ட்ரு பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்கூல்லையே உங்களுக்கு DDO கோடு இருக்கும், தெரிஞ்சு வச்சுக்கிங்க. மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். தற்போதைய பதவியின் முதலில் நியமனம் செய்யப்பட்ட நாள். ஆசிரியரின் முகவரி, தற்போது பணிபுரியும் பள்ளியில் பணியேற்ற நாள் கேட்டிருப்பாங்க. சிறப்பு முன்னுரிமை அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. மாறுதல் முன்னுரிமை ஏதேனும் உள்ளதா அப்படிங்கிறதுல ஆம் அப்படின்னு நான் தேர்வு செஞ்சேன் அப்படின்னா என்ன வகைன்னு நம்ம தேர்வு செய்ய சொல்லுங்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஸ்பௌஸ் கோட்டா வந்து பயன்படுத்தி விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னா அதில் வந்து கணவன் மனைவி முன்னுரிமை அப்படிங்கிறத தேர்வு செய்வேன். தேர்வு செஞ்சேன் அப்படிங்கிற பட்சத்தில் அதற்குரிய சர்டிஃபிகேட் வந்து கட்டாயமாக நான் வந்து விண்ணப்பிக்கும் போதே அப்லோட் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்பௌஸ் கோட்டை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய மனைவி பணிபுரியக்கூடிய பள்ளி, அங்கே நிறுவனம் எதுவோ கவர்மெண்ட் செக்டராக இருக்கணும். அங்கே அவங்க வந்து அந்த ஸ்பௌஸ் சர்டிஃபிகேட்டில் வாங்கிட்டு வருவாங்க. அதை வந்து நான் டிக்ளரேஷனில் சைன் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். இது மோஸ்ட்லி ஃபார்மேட் எல்லா குரூப்லேயுமே வந்திருக்கும். அப்படி இல்லைனாலும் உங்ககிட்ட எந்த ஃபார்மேட் இருந்தாலும் ஓகே தான். உங்கள் ஸ்கூல்லேயே மோஸ்ட்லி டீச்சர்ஸ் வந்து ஆல்ரெடி நிறைய ஏற்கனவே பயன்படுத்தினதெல்லாம் இருந்ததுன்னா அதையே நீங்கள் வந்து அந்த ஃபார்மேட்டை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இல்லை வேறு முன்னுரிமை இருக்கிறவங்க அதற்குரிய ஆவணங்கள் இருந்தாலே போதுமானது, அதையே வந்து நம்ம அப்லோட் செஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் வந்து இருக்காது சரிங்களா. அந்த ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்லாம் ஒரு சில கேட்டகரிக்கு மட்டும்தான் இருக்கும். மற்றதுக்கு அதுக்குரிய ஆவணங்கள் இருந்தாலே போதும் சரிங்களா. அப்படி இல்லைன்னா உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்ட கேளுங்க. இல்லை நீங்கள் எந்த மாவட்டத்தில் பணிபுரிகிறீங்களோ அந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரியாரிட்டியில் சந்தேகங்கள் இருக்குது, அதற்கு எந்த ஆவணங்கள் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் ஹெச்எம் வழியாக ஹெச்எம்கிட்ட கேளுங்க. அப்படி இல்லைன்னா அப்படி அவங்க ஏதாவது நீங்கள் CO ஆஃபீஸில் கேளுங்கன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் CO அலுவலகத்தில் கேட்டிங்கன்னா அதற்குரிய ஆவணங்கள் வந்து சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணால் போதுமானது. அதே போல் இப்போ நமக்கு வந்து நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க, TRB ரேங்க் நம்பர் அடிப்படையில் நமக்கு வந்து சீனியாரிட்டி லிஸ்ட்டை வெளியிடுவாங்களான்னு கேட்டிருந்தாங்க. ரேங்க் நம்பர் அடிப்படையில் சீனியாரிட்டி லிஸ்ட் வந்து வெளியிட மாட்டாங்க. இப்போ நமக்கு ஏதாவது முன்னுரிமைகள் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய 8 முன்னுரிமைகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த இயர் அப்பாயின்மெண்ட் ஆனவங்களில் அவங்க நேம் வந்து முதல்ல வரும். இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே டேட்டில் அப்பாயின்மெண்ட் ஆகியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில் மட்டும்தான் சீனியாரிட்டி லிஸ்ட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, நமக்கு வந்து வெளியிடுவாங்க. நீங்கள் எல்லாமே இப்போ சப்போஸ் ஏதாவது முன்னுரிமை கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதற்குரிய ஆவணங்கள் அப்லோட் செய்த பிறகு சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இது எல்லாமே ஆன்லைனில் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஹெச்எம் வந்து செக் பண்ணி அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு ஹேண்ட் காப்பி கொடுப்பாங்க. அதே போல் CO ஆஃபீஸுக்கு அனுப்புறதுக்கு நீங்கள் இல்லை உங்களுக்கு வேறு ஆஃபீஸ் அலுவலகமாக இருந்தாலும் அங்கே அனுப்புறதுக்கு அந்த ஃபார்மில் வந்து நீங்களும் சைன் பண்ணி அங்கே வந்து அனுப்புவாங்க. அதில் வந்து நீங்கள் என்ன இணைக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஏதாவது முன்னுரிமை கொடுத்துருந்தீங்கிற பட்சத்தில் என்ன முன்னுரிமை கொடுத்தீங்களோ அதற்குரிய சான்றாவணங்கள் வந்து கட்டாயமாக இணைக்கப்படணும். ஒரு சில மாவட்டங்களில் அதே போல் கட்டாயமாக நீங்கள் ஏற்கனவே டிரான்ஸ்ஃபரில் கலந்துக்கிட்டு எந்த வகையில் வந்திருக்கீங்க, ஒரு மாறுதல் மூலயமா வந்திருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து ஒரு
சான்று கொடுத்துருப்பாங்க. அந்த சான்றை கட்டாயமாக இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபரில் வந்தாலும் சரி, இல்லை யூனிட் ட்ரான்ஸ்ஃபரில் வந்திருந்தாலும், இல்லை நார்மல் ட்ரான்ஸ்ஃபரில் வந்திருந்தாலும் அப்போ நமக்கு ஒரு சான்று கொடுத்துருப்பாங்க. அந்த சான்றும் கட்டாயமாக இணைக்கணும். இல்லை நேரடி நியமனமாக நாங்கள் இப்போ தான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகி செய்ய போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் விண்ணப்பிக்க போகிறோன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நீங்கள் இணைச்சி கொடுத்தா போதும். ஜெராக்ஸ் இவ்வளவு தான் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது. கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க கச்சம் அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு காப்பி கொடுத்துருவாங்க. அங்கே அவங்க உரிய அலுவலகத்துக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. அதே போல் இந்த ரிசல்டன்ட் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டத்திற்குள் முதல்ல வந்து உள் மாவட்டத்திற்குள் கலந்தாய்வு நடக்கும். அதன் பிறகு மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுதல் வந்து அந்த குறிப்பிட்ட கால அட்டவணைப்படி உங்கள் ரேங்க் நம்பர், அதாவது உங்கள் சீனியாரிட்டி நம்பர் வந்து நம்பர் அடிப்படையில் இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் வரைக்கும் இந்த டேட்டில் இந்த செஷனில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுல மிக தெளிவாக நமக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க. அது எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயுமே கட்டாயமாக வரும். உங்கள் சார்ந்த அலுவலகத்திலிருந்து நமக்கு வந்து நம்மளுடைய ஸ்கூல் மெயிலுக்கும் இன்டிமேஷன் ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து தெரியும். வாட்ஸ்அப் குரூப்லேயுமே கண்டிப்பாக இதை சார்ந்த தகவல்கள் வந்து வெளியிடுவாங்க. இப்போ உள் மாவட்டத்திற்குள் கலந்தாய்வு, வெளி மாவட்டம், அதை மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுதல் ரெண்டுக்குமே விண்ணப்பம் செஞ்சுருக்கிறவங்க உள் மாவட்டத்தில் கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு ஏதாவது ஒரு பள்ளியை தேர்வு செஞ்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுதலை கலந்துக்கவே முடியாது. இல்லை நீங்கள் ரெண்டுக்குமே விண்ணப்பம் செஞ்சுருக்கீங்க, மாவட்டத்திற்குள் முதல் நாள் கலந்தாய்வில் கலந்துக்கும் போது நீங்கள் எதிர்பார்க்கின்ற பள்ளி இல்லை, நீங்கள் எதுவுமே தேர்வு செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுதலில் கலந்துக்கலாம். மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுதல் கலந்தாய்வில் நீங்கள் தற்பொழுது பணிபுரிகின்ற மாவட்டத்தை தவிர்த்து பிற மாவட்டங்கள் மட்டும்தான் காமிப்பாங்க அப்படிங்கிறத தெளிவாக அதில் வந்து குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் உள் மாவட்டத்திற்குள் கலந்தாய்வு நடைபெறும் பொழுது உங்கள் டேர்ன் வரப்போ நாட் வில்லிங் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஸ்கூல் வந்து இல்லை, ஆனால் உங்களுக்கு பிறகு இருக்கக்கூடியவங்க வேறு பள்ளியை தேர்வு செஞ்சாங்கன்னா அந்த பள்ளிக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக உங்கள் டேர்ன் வரப்போ நாட் வில்லிங் அப்படின்னு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த உங்கள் சப்ஜெக்டில் எத்தனை பேர் வந்து விண்ணப்பம் செஞ்சுருக்காங்களோ அவங்க டேர்ன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே நிறைவேற்ற பிறகு ரிசல்டன் வேக்கன்சின்னு நமக்கு கொடுத்து மறுபடியும் அந்த சுழற்சி அடிப்படையில் ஏற்கனவே என்ன நம்பர் அடிப்படையில் யாரெல்லாம் நாட் வில்லிங் கொடுத்தாங்களோ அந்த நம்பர் அடிப்படையில் எகைன் வந்து நம்ம வரக்குள்ளே நீங்கள் இன்னொரு முறை வந்து ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ நீங்கள் எதிர்பார்க்கின்ற பள்ளி இருந்ததுன்னா தாராளமாக செஞ்சுக்கலாம். அப்போ மாவட்டத்திற்குள் கலந்தாய்வில் விண்ணப்பிக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ரிசல்டன் வேக்கன்சி வந்து காமிப்பாங்க அப்படிங்கிறத மிக தெளிவாக அதில் வந்து குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்ட கேளுங்க. அப்படி இல்லைன்னா இந்த சார்ந்த முதன்மை கல்வியகத்தில் கேட்டிங்கன்னா உரிய தகவல்கள் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. கமெண்ட்லையும் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். நிறைய பேர் கேட்டது வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வேக்கன்சி லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக அதில் டேட் வந்து குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நம்ம வந்து 15ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ரூவல் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா 23 to 24 வரைக்கும் ஹெச்எம் அப்ரூவல் கொடுப்பாங்க. அதாவது ஹெச்எம் அப்ரூவல்னு சொல்கிறேன் பாருங்கள். முதன்மை கல்வி அலுவலர் வந்து ஒப்புதல் கொடுக்கறதுக்கு அந்த 2 நாள் கொடுத்துருக்கேன், 23, 24 அந்த 2 டேட்டில். அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா பதிவேற்றம் செய்யப்பட்ட அனைத்து வகை ஆசிரியர்களின் மாறுதல் கோரும் விண்ணப்பங்களின் முன்னுரிமை பட்டியல், சீனியாரிட்டி லிஸ்ட் மற்றும் காலி பணியிட விவரங்கள், வேக்கன்சி லிஸ்ட் வந்து என்னைக்கு வெளியிடுவாங்க அப்படின்னா 25/6/2026 இந்த மாதம் 25ஆம் தேதி தான் சீனியாரிட்டி லிஸ்ட்டும் வெளியிடுவாங்க. வேக்கன்சி லிஸ்ட்டுமே நம்ம அன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். அன்னைக்கு எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயுமே உங்களுக்கு வந்து வேக்கன்சி லிஸ்ட் வந்து மிக துல்லியமான வேக்கன்சி லிஸ்ட் வந்து நமக்கு வந்து வெளிவரும். அப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கலாம். அடுத்தது முக்கியமாக இந்த முன்னுரிமை பட்டியலில் திருத்தம் மற்றும் முறையீடுகள் ஏதும் இருப்பின், கிளைம்ஸ் அண்டு அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு அவங்க வெளியிடக்கூடிய அந்த சீனியாரிட்டி லிஸ்ட்டு வந்து அவங்க இப்போது இருக்கக்கூடிய நடைமுறைகளின் அடிப்படையில் வெளியிடுவாங்க. இல்லை இந்த லிஸ்ட்டில் வந்து எனக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது, தவறாக இருக்குது, என்னுடைய நம்பர் வந்து தப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக 26/6/2026 முதல் 27/6/2026 இந்த 2 நாளுக்குள்ளார நீங்கள் தாராளமாக அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். அது எப்படி தெரிவிக்கிறதுனா அதுவும் உங்களுடைய இண்டிவிஜுவல் லாகின் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி
அதில் வந்து நீங்கள் சேலஞ்ச் வந்து கண்டிப்பாக செய்யலாம். இல்லை வேக்கன்சி சேலஞ்சுனாலும் தாராளமாக அதில் வந்து நீங்கள் வேக்கன்சி சேலஞ்ச் இருக்குது எல்லாமே நம்ம ஏற்கனவே உங்களுக்கு அந்த அட்மின் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணாலே எல்லாம் என்னென்ன காமிச்சது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் சீனியாரிட்டி லிஸ்ட்டை தயவுசெய்து எல்லாருமே வெளியிடும்போது பாருங்கள். அடுத்தது நீங்கள் ஏதாவது அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கீங்க, இல்லை யாராவது அப்ஜெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மாறுதல் விண்ணப்பங்களின் இறுதி முன்னுரிமை பட்டியல் வெளியிடுதல், ரிலீஸ் ஆஃப் சீனியாரிட்டி லிஸ்ட், ரிலீஸ் ஆஃப் வேக்கன்சி லிஸ்ட்டு ஃபைனலாக நமக்கு வந்து எப்போ வெளியிடுவாங்கன்னா 30/6/2026 வெளியிடுவாங்க. அப்போது வெளியிடக்கூடிய காலிப்பணியிடங்களுக்கும் அப்போது வெளியிடப்படக்கூடிய சீனியாரிட்டி லிஸ்ட் அடிப்படையில் மட்டும்தான் அடுத்த நாள் முதல் நமக்கு கலந்தாய்வு வந்து நடத்தப்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க. அனைத்து ஆசிரியர்களும் காலதாமதப்படுத்தாமல் அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள் விண்ணப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற திங்கட்கிழமை ஆப்ஷன் எனேபிள் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.